மனதிலே இலக்கியங்கள் எழுச்சி பெறவில்லையே என ஏங்கும் ஒருவரா நீங்கள்? இன்னும் எழுத்தாக்கங்கள் ரத்தினபுரி பிரதேசத்திலே ஒரு ஏகோபித்த வகையிலே வரவில்லை என நீங்கள் எண்ணம் கொண்டவரா? அப்படி என்றால் ஆசிரியர் திருமதி ஜே சசிகலா அவர்கள் உங்களுக்கு ஒரு விடையை சொல்ல வந்திருக்கின்றார். நிச்சயமாக ஒரு அழகிய ஒரு நூலை அவர் படைத்து அவர் சொல்லுகின்ற விடைகள் உங்கள் மனதிலே ஏதேனும் ஒரு வினாவை எழுப்பக்கூடும் என நான் சிந்திக்கின்றேன். ஓஹோ, விடைகளிலிருந்து வினாக்கள் வருவதுதான் இலக்கியத்தின் ரகசியம் என எடுத்துக்கொண்டு இந்த ஆய்வுகளின் அணிவகுப்பு என்ற அருமையான நூலை பற்றி நாங்கள் பார்ப்போம். விசேஷமாக வளர்கல்வி செல்வர் என அழகாக பேராசிரியர் ஒருவர் ஆசிரியர் ஜே சசிகலா அவர்களை விழித்திருக்கிறார். வளர்கல்வி செல்வர் என அவர் இந்த பேராசிரியர் நிச்சயமாக பல விஷயங்களை இந்த ஆய்வுகளின் அணிவகுப்பு என்ற நூலிலே சொல்லியிருக்கின்றார். பேராசிரியர் முனைவர் பானா மகாலிங்கம், மொழிகள் புல முதல்வர், வேல்ஸ் பல்கலைக்கழகம் சென்னை என்ற ஒரு கல்வியாலயத்திலே தொழில் புரிகின்ற பேராசிரியர் மகாலிங்கம் அவர்கள் வளர்கல்வி செல்வர் என ஆசிரியர் ஜே சசிகலா அவர்களை வாழ்த்தியிருப்பது நமக்கு எல்லோரையும் ஒரு கணம் அவர் பால் இருப்பு கொள்ள செய்கின்றது. அது எதற்காக அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று நிச்சயமாக 10 தலைப்புகளுடன் பல ஆய்வுகளை தொகுப்பாக செய்து ஆசிரியர் ஜே சசிகலா அவர்கள் சென்னை மாநகரிலே இந்த அற்புதமான நூலை ஆய்வுகளின் அணிவகுப்பு என்ற நூலை ஆசிரியர் ஜே சசிகலா அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இவருடைய திறமைகள் மற்றும் எழுத்தாள்கை என்ற பல விஷயங்களை பேராசிரியர்கள் சொல்லியிருக்கிறார். விசேஷமாக பேராசிரியர் நமக்கெல்லாம் தமிழ் உலகிலே மிக அதிக வீச்சை கொண்ட பேராசிரியர் துரை மனோகரன் அவர்கள், முன்னாள் தமிழ் துறை தலைவர், பேராதனை பல்கலைக்கழகம். இவர் ஆசிரியர் ஜே சசிகலா மற்றும் இந்த நூலை பற்றிய அழகிய அணிந்துரை ஒன்றை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். உழைப்பால் உயர்ந்த ஒருவர் என விளைத்திருக்கும் உண்மைதான். அவர் மிகச்சிறந்த ஒரு உழைப்பாளி ஆசிரியர் என்ற ரீதியிலே நன்கு உழைப்பை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர். அதைத் தொடர்ந்து வாழ்த்துறை செய்திருக்கின்றார்கள். பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர் நம்மளையும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்காங்க. நம்மளும் ஆசிரியர் வந்து ஒரு பின்தங்கிய பாடசாலையிலே வேலை செய்தாலும் தமிழ் ஆர்வம் அவர் மீது அலை மோதுகின்றதால் அவர் நிச்சயமாக இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். நல்ல அருமையான நூல். பல ஆய்வுகளை இங்கே எடுத்து சொல்லுகின்ற விஷயம் கல்வியல் துறையிலே நீங்கள் ஆசிரியர் தொழிலுக்கு புதியவராயிருந்தால் ஆசிரியரிலே தொழிலிலே கல்வி கோட்பாடுகள் மற்றும் உளவியல் சிந்தனைகள், கல்வி உளவியல் பற்றி அறிந்து கொள்ள விருப்பமானால் நிச்சயமாக நீங்கள் இந்த கட்டுரைகளை, ஆய்வு கட்டுரைகளை படித்து அவற்றின் பொருள்களை, அவற்றின் கூடப்பட்டுள்ள விடயங்களை உங்கள் அறிவு தொகுதியிலே சேர்த்துக் கொள்ளலாம். ஜான் டூயின் கல்வி சிந்தனைகளின் கற்பித்தல் முறைகளும் அவற்றின் பிரயோகமும் என்ற அருமையான ஒரு ஆய்வு கட்டுரையுடன் அந்த ஜான் டூ என்பவர் மிகப்பெரிய கல்வியலாளர். நீங்கள் கல்வி துறையிலே இருப்பவர் என்றால் நிச்சயமாக ஜான் டூ என்ற ஒரு அறிஞரை மறக்க முடியாது. அவருடைய சிந்தனையை பற்றி ஒரு ஆய்வோடு முதலாம் ஆய்வு எங்களுக்கு தொடங்குகின்றது. இவ்வாறு பல தமிழ் மொழியினுடைய வரலாறு தொடர்பான ஆய்வுகள், அறிவுக்கடல் திருவள்ளுவர் அறிவித்த அறநீதி கோட்பாடுகள், அறிவுக்கடல் திருவள்ளுவர் அறிவித்த அறநீதி கோட்பாடுகள் என்று அது திருவள்ளுவர் திருக்குறள் தொடர்பான ஒரு ஆய்வுகளும், கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் இடையிலான தொடர்பினை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆய்வு ஒன்றையும் செய்திருக்கு. பல விஷயங்களிலே இது என்ன என்றால் அந்த அணிவகுப்புக்கு ஏற்றால் போலவே பல விஷயங்களை இங்கே தொகுத்திருக்கின்றார்கள். ஒரு துறையிலே மட்டும் இந்த ஆய்வுக்கு 10 கட்டுகள் அமையவில்லை, 10 துறையில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. மிக அழகிய தமிழிலே ஆசிரியர் சசிகலா அவர்கள் ஒரு மேடை அறிவிப்பாளர், அதே போல மிகச் சிறந்த உச்சரிப்பு கொண்ட ஒரு தமிழ் பேச்சாளர் என்பதற்கிணங்க இந்த எழுத்து துறையிலும் அவருடைய ஆளுமை மிக அழகாக பிரதிபலிக்கின்றது. நீங்களும் ஆசிரியர் ஜே சசிகலா அவர்களுடைய மதுமதி பதிப்பகம், சென்னை மாநகரின் மதுமதி பதிப்பகத்தின் வெளியிடப்பட்டுள்ள இந்த ஆய்வுகளின் அணிவகுப்பு என்ற இந்த அருமையான நூலை நீங்கள் நிச்சயமாக என் கரம் சேர்த்தது போல உங்கள் கரமும் சேர்த்து இந்த ஆசிரியருக்கு ஒரு ஊக்குவிப்பை வழங்குவதன் மூலம் ரத்தினபுரி பிரதேசத்திலும் மிக அற்புதமான இவ்வாறான படைப்புகள் வெளிவருவதற்கு உங்கள் ஒத்தாசையும் உதவிக்கரத்தையும் நீங்கள் வழங்குவீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.